வது கொள்கை கட்டிட வளர்ச்சி கொள்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பான வீடு, அடிப்படை வசதிகள் மற்றும் சிறந்த கட்டமைப்பு கிடைக்க வேண்டும். இதுவே நமது நோக்கம். முதலில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம். ஒவ்வொரு கிராமத்திலும் நகரங்களிலும் அரசு வீடுகள் கட்டப்படும். வீடு இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வாடகை முறையில் அனைவருக்கும் வசதி ஏற்படுத்தப்படும். அடுத்ததாக மானிய உதவியுடன் வீடு கட்டும் திட்டம். சொந்த நிலம் இருந்தும் வீடு கட்ட முடியாதவர்களுக்கு அரசு உதவி, கடன் வசதி வழங்கப்படும். அதை அரசு வேலை மூலம் திருப்பிச் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி. அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், மக்களுக்கு தேவையான அனைத்தும் அருகிலேயே கிடைக்கும். சாலை மற்றும் தூய்மை மேம்பாடு. பழைய சாலைகள் சீரமைக்கப்படும், புதிய சாலைகள் அமைக்கப்படும். தூய்மை பணிகள் இடையறாது நடைபெறும். சுகாதாரமான சூழல் உருவாகும். குடிநீர் வசதி. ஒவ்வொரு ஊருக்கும் நீர் தொட்டி, முறையான நீர் விநியோகம், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் உறுதி. அன்பார்ந்த மக்களே, இந்த கொள்கையின் நோக்கம் என்ன தெரியுமா? அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் அடிப்படை வசதி, கிராமமும் நகரமும் சமமாக வளர்ச்சி, சுகாதாரமான வாழ்வு, கல்வி மற்றும் மருத்துவம் அனைவருக்கும். இந்த கட்டிட வளர்ச்சி மூலம் மக்கள் பாதுகாப்பான வீடு, நல்ல சாலை, தூய்மை சூழல், குடிநீர் அனைத்தையும் ஒரே நேரத்தில் பெறுவார்கள். நாம் ஒன்றாக முன்னேறுவோம், நாம் ஒன்றாக வளர்வோம், நாம் ஒன்றாக வெல்வோம். நன்றி, வணக்கம்.